ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராகன் ஃப்ரூட் செடி நம்ம நட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எப்படி எவ்வளோக்கு வளர்ந்துருக்குது, அது என்ன பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஒரு செடி வைக்கிறதா இருந்தாலும் விதை ஊனுறதா இருந்தாலும் மண் வளம் கொஞ்சம் தரமானதாக இருந்தால் சீக்கிரமாகவே நல்ல ஆரோக்கியமான செடி மரம் வளரும். அதனால் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமான மண்ணை தேடி தாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வளமண் தான். வளமண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டு வளம் கொஞ்சம் காஞ்சிது, இங்கே கோழியை அடைச்சிச்சு, கோழியோட எச்சமும் இருக்குது. அதனால் மிக்ஸ் பண்ணி ரொம்ப காஞ்சிருக்கும். நம்ம பச்சையாக போட்டோன்னா செடி செத்து போயிடும். ரொம்ப காஞ்ச மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து நம்ம மாட்டு வளத்துக்கு தாங்க போகிறோம். அதுவும் ரொம்ப காஞ்சிதான் இருக்கணும். இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தள்ளி போய் காஞ்ச மண் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் யார் நிற்கிறான்னு. பிறந்து 3 நாள் தாங்க ஆச்சு எங்கள் கருப்பாயி. ஒரு இடத்துல நிற்காமல் ஓடி ஆடி விளையாடிட்டுருக்கிறா. குப்பை மண்ணும் நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப வர வரன்னு காஞ்சிருந்தால் தாங்க அதுவும் நல்லது. பாருங்கள், நம்ம அந்த குப்பை மண்ணையும் எடுத்தாச்சு. பாருங்கள், கருப்பாய் சும்மாவே இருக்கிறதில்ல. நம்ம எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்தில் போடாத வீட்டு முன்னாடி தாங்க கார்டன், பின்னாடி தான் வளம் இருக்குது. கொண்டு போய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதோ இந்த மண் மட்டும் பத்தாது. வளமண்ணு கூட கொஞ்சம் கார்டன் மண்ணும் எடுத்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லது மிக்ஸ் பண்ணுறது. இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், கார்டன் மண்ணில் இது கார்டன் மண் சாதாரண மண் இல்லைங்க. யார் இருக்கான்னு பாருங்கள், மெயினான ஆள் இருக்கா பாருங்கள். மண்புழு தாங்க. மண்புழு இருந்தாலே செடி சூப்பராக வரும். வளம் அந்த அளவுக்கு மண் நல்ல வளமான மண். பாருங்கள், எல்லாம் முண்டிகிட்ருக்குது பாருங்கள். இப்போ தான் குட்டி குட்டியாக உருவாகி இருக்குது. இந்த மண்ணு கூட அந்த குப்பை மண் நம்ம காஞ்ச வரன்னு இருக்கிற குப்பை மண்ணையும் மிக்ஸ் பண்ணிட்டு தாங்க நம்ம செடி வைக்க போகிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனி நம்ம சட்டியில் போட்டு செடியை நட்டு வைக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம செடி நட்டு வைக்கலாங்க. ட்ராகன் செடிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இந்த செடி விதை அதாவது பழம் வாங்கி தாங்க நாங்கள் விதையை எடுத்து அதுக்கப்புறம் முளைக்க வச்சுருக்குறோம். அந்த வீடியோ போட்டிருக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த முளைச்சி அதாவது நல்லா பெருசான அந்த ட்ராகன் செடியை நட்டு வைக்கலாம். அதை பார்த்து தாங்க சாஃப்டாக தாங்க எடுக்கணும். ஏன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது. ஆனால் தனியாக எடுத்து நம்ம செப்ரேட்டாக வைக்கிற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க நட்டு வைக்கலாம். இது குப்பை மண் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம். அந்த மண் தாங்க அது. இதில் நம்ம தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மண்ணை நல்லாவே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி தாங்க வச்சுருந்தோம். செடி ரொம்பவே சின்ன செடிங்கிறனால பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இனி மீதி 2 செடி இருக்குது. ஒன்று இதிலேயே விட போகிறோம். இனி ஒன்று எடுத்து மறுபடியும் இன்னொரு செடி கருப்பு செடியில் நம்ம வச்சிடலாம். இதெல்லாம் எப்படி வளர்ந்து நமக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஆனால் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இடம் இருக்கிறவங்க. இடம் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, சட்டி இருந்தால் போதும். சட்டி வாங்க முடியலனாலும் சாக்கு இருந்தாலே போதும். நம்ம செடிகளை தாராளமாக வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.